நாட்களாக அமெரிக்க அரசியலில் அதிகம் பேசு பொருளாகியுள்ள இந்திய பெயர் என்றால் அது உஷா வேன்ஸாகத்தான் இருக்க முடியும். அமெரிக்க அரசியலில் கவனம் ஈர்த்த ஆந்திர பூர்வீகம் கொண்ட பெண்ணை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக முன்னாள் அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து டிரம்ப் ஜேடி வேன்ஸ் என்பவரை தனது துணை அதிபர் வேட்பாளராக டிரம்ப் அறிவித்துள்ளார். ஜேடி வேன்ஸின் மனைவியான உஷா சிலுகுரி வேன்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். கலிபோர்னியாவில் பிறந்த உஷா சாண்டியாகோ புறநகர் பகுதிகளில் வளர்ந்துள்ளார். யாலே பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பிரிவில் இளங்கலை பட்டமும், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நவீன வரலாற்றில் எம்ஃபில் பட்டமும் பெற்றுள்ளார். 2013ஆம் ஆண்டு சோஷியல் டிக்ளைன் இன் ஒயிட் அமெரிக்கா என்ற தலைப்பில் கலந்துரையாடல் குழு ஏற்பாட்டு பணியில் முதல் முறையாக வேன்ஸும் உஷாவும் சந்தித்துக் கொண்டனர். அதன் பிறகு காதல் வயப்பட்ட இருவரும் 2014ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டனர். 2018ஆம் ஆண்டு அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் சட்ட எழுத்தாளராக உஷா பணியாற்றியுள்ளார். அதற்கு முன்னதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜான் ராபர்ட்ஸ் மற்றும் பிரெட் கவனாக் ஆகியோருக்கு எழுத்தாளராக பணியாற்றியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஏல் பல்கலைக்கழக சட்ட இதழுக்கு நிர்வாக மேம்பாட்டு ஆசிரியராகவும், ஏல் பல்கலைக்கழக சட்ட மற்றும் தொழில்நுட்ப இதழுக்கு நிர்வாக ஆசிரியராகவும் உஷா பணியாற்றியிருக்கிறார். கல்வி, அரசு கட்டமைப்பு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிக்கலான சிவில் வழக்குகளில் அனுபவம் வாய்ந்தவராக உஷா அறியப்படுகிறார். 2016 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் தனது கணவருக்காக செனட் பிரச்சாரங்களை செய்து அரசியல் வட்டாரங்களில் கவனம் ஈர்த்துள்ளார் உஷா. ஜேடி வேன்ஸ் துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் உஷா வேன்ஸ் பிரச்சாரத்தில் களமிறக்கப்படும் பட்சத்தில் இந்திய வம்சாவளியின் வாக்குகளை குடியரசுக் கட்சி கூடுதலாக பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.